ஸோ இந்த வீடியோவில் நாம பிசி ஹார்ட்வேர் நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான பிசி ஹார்ட்வேர் நியூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்குமே பாருங்கள். ஸோ இன்றைக்கி முதல் நியூஸாகவே நாம் ஒரு ஃப்ரீ கேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் யூஸ்வலாகவே ஃப்ரீ கேம்ஸ் எல்லாம் வந்தாலுமே வீடியோவில் எல்லாம் சொல்ல மாட்டேன், போஸ்ட் மட்டும் தான் போடுவேன். ஸோ நேற்றைக்கு மார்னிங்கே நானுமே போஸ்ட் போட்டிருந்தேன். ஹாக்வர்ட்ஸ் லெகசியை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது உண்மையிலே ஒத்தான கேம் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய கேமில் இதுவும் ஒன்று. ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். GTA 5 மிஸ் பண்ண மாதிரி இந்த கேமை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களால் ப்ளே பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல, அதாவது என்கிட்ட இப்போ பிசி இல்லை, ஃபியூச்சரில் தான் பிசி வாங்க போகிறேன், ஸோ இப்போதைக்கு மொபைல் தான் இருக்குனாலும் பரவாயில்ல, எபிக் கேம்ஸில் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இந்த கேமை மட்டும் கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டராக நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் அக்கா கடையெல்லாம் போக வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இது கொஞ்சம் ஒத்தான கேமானாலும் தான் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பிசி ஹார்ட்வேர் நியூஸுக்கு மூவ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு முதல் நியூஸ் AMD சைடில் இருந்து தான். ஸோ AMDயோட B650 மதர் போர்டை டிஸ்கன்டினியூ பண்ண போகிறதா நானுமே சொல்லியிருந்தேன் வீடியோஸில் எல்லாமே. நீங்களுமே இன்டர்நெட்லாம் பார்த்துருப்பீங்க, B650 ஸ்டாப் பண்ண போகிறாங்க, B850 தான் கன்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ புதுசாக B840 கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போதைக்கு அந்த பிளானை AMD தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா ரேமோட ப்ரைஸ் தான். ஏன்னா ரேமோட ப்ரைஸுமே ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இதில் அவங்க பட்ஜெட்டில் கிடைக்கிற மதர் போர்டையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா பிசி பில்ட் பண்ணுறது இனிமேல் ரொம்ப காஸ்ட்லி ஆகும். ஸோ அதனால் இப்போதைக்கு AMD இந்த பிளானை கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க, போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க, தள்ளி வச்சுருக்காங்க, மொத்தமாக கேன்சல் பண்ணல. இப்போவுமே அவங்க B650 சிப்செட்டை செல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டினியூவாக எல்லாருமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா B650 மதர் போர்டு நம்மளால் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்த B550 மதர் போர்டு ப்ரைஸ்லேயே வாங்க முடியும். கிட்டத்தட்ட 8000 ரூபீஸ்லேயே ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேயே இந்த B650 மதர் போர்டு கிடைக்கும். ஸோ அதனால் AMD இப்போதைக்கு இதை ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ நாம அடுத்த நியூஸுக்கு போகலாம். ஸோ இது கொஞ்சம் சீரியஸான நியூஸ் தான். ஸோ சைனாலேருந்து ஒரு CPU ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, Hyzen C86 4G. இந்த CPU ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரை கேட்டதை இது ஒரு டம்மி பாபா அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் Intel i7 13700 ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸை இந்த CPU-வால் கொடுக்க முடியும். ஸோ இந்த CPU ஒரு டம்மி CPU தான், எப்படியும் வெளியே வர போகிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஆல்ரெடி வெளியே வந்துடுச்சு. அங்கே சைனாவில் ப்ரீபுல் பிசியில் இதை செல் பண்ணிட்டு இருக்காங்க. தண்டர்போல்ட் பிராண்டில் Black Warrior 100 Pro அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீபுல் பிசியில் இந்த CPU-வோட செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த CPU-லையுமே டீசெண்டாக கேம் ப்ளே பண்ண முடியுது. டீசெண்டாக இல்லை, நல்லாவே கேம் ப்ளே பண்ண முடியும். ஏன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் i7 13700க்கு பக்கத்தில் இருக்குது. அதுக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கூட கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான CPU. ஸோ இதில் அவங்க 16 கோர் 32 த்ரெட்ஸ், அப்புறமா L3 கேஷாக 32 MB கொடுத்துருக்காங்க. இதில் DDR5 சப்போர்ட்டுமே இருக்குது, PC Gen 5 சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல டாப் நோஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவுட் சைட் கண்ட்ரிலெல்லாம் வருமானம் எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க இப்போதைக்கு ப்ரீபுல் பிசியில் மட்டும் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் இதை ஒரு குட் நியூஸாக தான் பார்க்குறேன். ஏன்னா மார்க்கெட்டில் நிறையவே காம்படிஷன் இருந்தால் தான் சிபியோட ப்ரைஸுமே ட்ராப் ஆகும். மற்றபடி Intel AMD மட்டுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா ப்ரைஸஸ் எல்லாம் பெருசாக ட்ராப் ஆக போகிறதில்ல. ஸோ புது காம்படிட்டர் வந்தாங்கன்னா நமக்கு தான் நல்லது. ஸோ அடுத்த நியூஸுமே AMD கிட்டே இருந்தான். ஸோ AMD FSR ரெஸ்டோனை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் நெட்டில் பார்த்துருப்பீங்க, ரெஸ்டோன் பயங்கரமாக பில்டப் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இது என்னன்னா ஒரு மிஷின் லேர்னிங் பேஸ் பண்ண ஒரு அவங்களோட ஃப்ரேம் ஜென்ரேஷன், அப்புறமா ஒரு அப்ஸ்கேலிங் டெக்னாலஜி தான். ஸோ இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம அப்ஸ்கேலிங் ஃப்ரேம் ஜென்ரேஷன் பண்ணாலுமே குவாலிட்டி நல்லாவே ரிட்டைன் பண்ணுறது, நல்லாவே இருக்குது குவாலிட்டி. ஆனால் ரொம்பவே டிசப்பாயிண்டிங் நியூஸ் என்னன்னா இது இப்போவுமே 9000 சீரியஸுக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறது, யூஸ்வலாகவே AMD ஒரு ஃபியூச்சராக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஓல்டு கிராஃபிக்ஸ் கார்டுக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்படியே கைவிட மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. ஸோ FSR 4 வந்ததுமே என்ன சொன்னாங்க, இதுவுமே 9000 சீரியஸுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த புதுசாக வந்திருக்க இந்த FSR-ஐயுமே இது 9000 சீரியஸுக்கு மட்டும்தான் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த AMD இதுக்கு பின்னாடி இருக்க RDNA 3 ஆர்கிடெக்சர் அதுக்காவது கொடுத்துருக்கலாம். அதாவது 7000 சீரியஸ் கிராஃபிக்ஸ் கார்டு நினைச்சு பாருங்களேன். டாப் அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டா 7900 XTX எல்லாம் வச்சிருக்கவங்களோட நிலைமை, அவங்களால இந்த புது ஃபீச்சரை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்லையுமே AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் AMD வேணும்னே கொடுக்காம இருக்காங்க. இதை பற்றி நான் டெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ கூட போட்டிருப்பேன். இந்த FSR 4 எல்லாம் RDNA 3 கூட ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இருந்தாலுமே AMD வேணும்னு எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. கண்டிப்பாக இது ஒரு டிசப்பாயிண்டிங்கான ஒரு நியூஸ் தான். ஸோ இப்போ அடுத்த நியூஸ் என்னன்னா, ரீசெண்டாக GitHubல இருக்க ஒரு ப்ரோக்ராம் நல்ல ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரோக்ராமோட நேம் என்னன்னா Windows AI Remover. ஸோ இந்த AI ரிமூவர் என்ன பண்ணணும்னா உங்கள் Windows 11ல் இருக்க கம்ப்ளீட் AI ஃபீச்சர்ஸையுமே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ ஒரு AI ஃபீச்சர் இல்லாமல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடும். AI சர்வீசஸையுமே ரிமூவ் பண்ணிவிடும். எட்ஜில் இருக்க கோபைலட்டை ரிமூவ் பண்ணிவிடும். கம்ப்ளீட்டாகவே கோபைலட்டை உங்கள் சிஸ்டம்லேருந்து எடுத்துடும். பெயிண்டிங் சாஃப்ட்வேருக்குள்ள வர அந்த ஜென்ரேஷன் ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி AI எங்கெல்லாம் இருக்கோ அதை கம்ப்ளீட்டாகவே இதை யூஸ் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் கிடையாது, நெக்ஸ்ட் டைம் அப்டேட் வரும்போது இந்த AI ஃபீச்சர்ஸ் திருப்பி வராமல் கூட இதெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ உங்களுக்குமே இந்த Windows 11 இருக்க AI ஃபீச்சர்ஸ் வேணாம், எனக்கு இதால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க
இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட லிங்க் வேணும்னா என்னோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அப்புறமா அடுத்த நியூஸ் ஆஸ்ட்ராக் கிட்டே தான். ஸோ ஆஸ்ட்ராக் புதுசாக ஒரு மதர் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, H610. ஸோ இந்த மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரேம் ஸ்லாட் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ரேம் ஸ்லாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா DDR4 ரேமே சப்போர்ட் ஆகும், DDR5 ரேமே சப்போர்ட் ஆகும். ஸோ இதை பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும், ஒரு ரேம் வாங்கவே வக்கில்ல, அவ்வளோ ப்ரைஸில் இருக்குது, இதில் DDR4 DDR5 வரை கேட்குது அப்படின்னு தோணும். ஸோ இருந்தாலுமே இதை அவங்க நார்மலாக கன்சியூமர் நமக்கெல்லாம் டார்கெட் பண்ணல. ஸோ இதை அவங்க என்டர்பிரைசஸ் அப்புறமா ஐடி கம்பெனிஸை டார்கெட் பண்ணி மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு கிடையாது. ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, ஆனால் நமக்கெல்லாம் இது தேவைப்படாது. எதுக்கு DDR4 DDR5 எக்ஸ்ட்ரா காசு தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு PC ஹார்ட்வேர் நியூஸ் எல்லாமே இவ்வளோ தான். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.